மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. திருநள்ளாறு கோவிலில் இருந்து செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கார். ரகுமான், வழக்கமாகவே அந்த கோவிலுக்கு அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க, இன்னைக்கு சொல்லவே தேவையில்ல. இன்னைக்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன அடிப்படை தேவைகள் அங்க செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக மணிவாரன், அதாவது நாம் தற்போது இருப்பது உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்கின்றோம். இந்த ஆலயத்தில் தான் சனீஸ்வர பகவான் தனி சன்னதி விட்டிருக்கின்றார். அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்று அனுக்கிரக மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். 5:22 மணிக்கு சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலை பொறுத்தவரை தருமபுர ஆதீனத்துடைய நிர்வாகத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி அரசு அறநிலைத்துறையுடைய நிர்வாகத்திலும் இருக்கின்றது. சற்று நேரத்துக்கு முன்பாக தருமபுர ஆதீனத்துடைய மடாதிபதிகள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்றார்கள். முதற்கட்டமாக தர்பாரண்யேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அங்கு வழிபாட்டு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கனமழை வெள்ளம் காரணமாக வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதன் காரணமாக அதாவது பக்தர்களுடைய வருகை என்பது மிகவும் குறைந்தே காணப்பட்டது என்று சொல்லலாம். அதாவது வழக்கமாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பக்தர்கள் கூட அந்த அளவுக்கு குறைந்தே காணப்பட்டார்கள். இந்த நிலையிலே அதாவது இந்த திருக்கோயிலுக்கு வருவதற்கு வசதியாக காரைக்காலிலிருந்து திருநள்ளாருக்கு இலவச பேருந்து சேவை விடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 250 நிரந்தர கழிப்பறைகள் மற்றும் பல்வேறு இடங்களிலே தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு பணியில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த தளத்திற்கு வரக்கூடிய அனைவருமே அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே சொற்பொழிவார் சொன்னது போன்று அதாவது திருநள்ளாரை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாகவே இருக்கின்றார். ஆகவே இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது இந்த ராசி, அதாவது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பிரவேசிக்க இருக்கின்றார். இந்த நிலையிலே மகர ராசிக்காரர்களும் இங்கு வருகின்றார்கள், கும்ப ராசிக்காரர்களும் வருகின்றார்கள். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய இறைவன், அதாவது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தர்பாரண்யேஸ்வரராக இருக்கின்றார். அவருடைய அனுக்கிரகம் கிடைத்தால் சனியினால் அந்த பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு அதிலிருந்து அவர்களுக்கு விலகும், அவர்களுக்கு துன்பம் நீங்கும் என்ற ஒரு ஐதீகம் நம்பிக்கையின் காரணமாக இங்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள் அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமைகள் வருவார்கள். சனிக்கிழமை மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எல்லா நாட்களும் வந்தாலும் அவர்களுக்கு பலன் கூடும் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கின்றார்கள். அதாவது தற்போது இந்த கோயிலுக்குள்ளே அதாவது கிழக்கு நோக்கி, அதாவது தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திலே கிழக்கு நோக்கி சனீஸ்வர பகவான் காட்சியளிக்கின்றார். ஏனென்றால் இந்த கோயிலுக்கு உள்ளே நுழைந்தவுடன் முதலாக சனீஸ்வர பகவானைத்தான் தரிசிக்க முடியும். அந்த அளவுக்கு கிழக்கு நோக்கி அருள் இருக்கின்றார். ஏனென்றால் இந்த சனீஸ்வர பகவானை பற்றி சொல்லும்போது ஏராளமான பல்வேறு விதமான சிறப்புகளை சொல்லலாம். ஏனென்றால் சனியை போன்று கெடுப்பவனில்லை கொடுப்பவனில்லை என்று சொல்வார்கள். மற்ற தலங்களுக்கு செல்லும் போதெல்லாம் சனீஸ்வர பகவானை பார்க்கும்போது சனி பிடித்துவிடும் என்று பயப்படுவார்கள். ஆனால் இந்த தலத்திற்கு அந்த மாதிரி இல்லை, அனுக்கிரக மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இதற்கான ஒரு சின்ன உதாரணத்தை கூட சொல்லலாம். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், இந்த தலம் தர்பை தலவிருட்சமாக இருக்கின்றது. தர்பாரண்யேஸ்வரரை பொறுத்தவரை அதாவது சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரராக சுயம்புலிங்கமாக இந்த கோயிலிலே அருள்பாலிக்கின்றார். அதாவது சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பிடிக்கும் என்பது அனைவருக்குமே சமமானது. அதில் கடவுளுக்கும் எந்த விதிவிலக்கும் இல்லை. அந்த வகையிலே சிவபெருமானை கூட சனீஸ்வரர் பிடித்து விட்டார். ஒரு தடவை சிவபெருமானை சனீஸ்வரர் பிடிக்கும் போது அவர் ஓடி சென்று ஒரு இடத்திலே, அதாவது ஒரு ஓடையிலே ஒளிந்து கொண்டு விட்டார். அப்போது சனீஸ்வரனை கேட்டார், நான் ஒளிந்து கொண்டு விட்டேனே, என்னை எப்படி பிடித்தீர்கள்? உங்களை நான் 7.5 ஆண்டுகள் சனியாக நான் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் 7.5 நாளிகைகள் நீங்கள் உள்ளே சென்று ஒளிந்து விட்டீர்கள். இறைவனெல்லாம் காப்பாற்றக்கூடிய இறைவன், நீங்கள் 7.5 நாளிகைகள் நீங்கள் ஒளிந்து கொண்டீர்கள். இதுதான் நான் உங்களை பிடித்தது என்றார். அப்போதுதான் சிவபெருமான் சொன்னார்,
நான் உங்களுக்கு அளித்த அந்த பணியை இறைவன் என்று கூட பாராமல் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு நான் ஈஸ்வர பட்டத்தை அளிக்கிறேன். ஏனென்றால் ஈஸ்வரன் என்று சிவபெருமானைத்தான் அளிப்பார்கள். ஆனால் சிவபெருமான் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை இங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அளித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அந்த வகையில இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக அதாவது இங்கு இருக்கக்கூடிய நலத்தீர்த்தத்திலே சென்று நீராட வேண்டும். ஏனென்றால் அந்த நலத்தீர்த்தத்திலே நீராடி எண்ணெய் தேய்த்து நீராடி அங்கு இருக்கக்கூடிய எல் தீபம் ஏற்றப்பட்ட பின்புதான் இந்த கோயிலுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இதனுடைய வரலாறு என்னென்னால் நலமகாராஜன் என்ற மன்னன் சனி பிடித்து இங்க இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரை வந்து வணங்கி அவருக்கு சனி தோஷம் நீங்கியது. மன்னனாக இருந்து கடைசியிலே கடைக்கோடி ஏழையாக ஆனான். ஆனால் இந்த தர்பாரணீஸ்வரர் வணங்கிய பின்பு அவருக்கு அந்த அனைத்தும் இழந்தது அனைத்துமே கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இங்கு அந்த சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு காட்சி தந்து இங்கு ஒரு நலத்தீர்த்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார். அதன்படி இங்கு நலத்தீர்த்தம் அமைக்கப்பட்டு அந்த நலத்தீர்த்தத்திலே குளித்து விட்டுதான் அனைவருமே இந்த கோயிலுக்கு வர வேண்டும். அந்த வகையில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காட்டலாம், காட்சியை ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது மடாதிபதிகள் அனைவருமே அதாவது தர்பாரணீஸ்வரருடைய சன்னதியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த அம்பாளுடைய சன்னதிக்கு செல்ல இருக்கின்றார்கள். அம்பாள் சன்னதிக்கு சென்ற பிறகு அவர்கள் நேரடியாக சனீஸ்வர பகவானுக்கு வருவார். அப்போது சனீஸ்வர பகவானுக்கு அதாவது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயரக்கூடிய அந்த சரியாக 5:20 மணிக்கு அதாவது சிறப்பு தீபாராதனை அபிஷேகம் நடத்தப்படும். அது மட்டுமல்லாமல் இன்று ஒரு நாள் மட்டுமே தங்கக்காக வாகனத்திலே சனீஸ்வர பகவான் காட்சி தருகின்றார். அதாவது பக்தர்கள் காட்சி அளிக்கிறார். அவ்வளவு மிகப்பெரிய அபூர்வமான காட்சிகளும் இந்த கோயில் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே சனிப்பயிற்சி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்க ரஹ்மான். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.